வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தோட்டத்தில் விவசாயத்துக்கு நீர் பாசனம். அதாவது பம்பு செட்டிலேருந்து தண்ணி அப்படியே போயிட்டுருக்குது. அப்படியே போய் அந்த வாழை தென்னை மரம் அப்புறம் பல செடிகளுக்கு தண்ணி அது பாட்டுக்கும் போயிடும். தண்ணி நாம் எடுத்து ஊற்ற முடியாது. இந்த மாதிரி வாய்க்கால் வழியாக தான் வாழை தென்னை மரத்துக்கு தண்ணி போயாகணும். கன்னிமார் கோயில் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழை ஒன்று காற்றுல காஞ்சி போச்சுங்க. நான் காட்டுறேன் பாருங்க. ஒரு காற்றோ மழையோ வந்தால் விவசாயிகளோட பாடு திண்டாட்டம் தான். என்ன காரணம்னா அவ்வளோதான், கரையோ கரைஞ்சிருங்க. 5 லட்சம் 10 லட்சம் காலியாயிரும். யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது ஈஸிங்க, யூடியூப்பில் உட்காந்துட்டு சம்பாதிக்கிறது ஈஸிங்க. ஆனால் விவசாயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். பாருங்கள் எப்படி சாஞ்சி கிடக்குன்னு பாருங்கள். பூர நேந்திரக்காய் தான் கிட்டத்தட்ட 50 காய் 60 காய் வேஸ்ட்டாக போச்சு. அப்புறம் யூடியூப்பில் காட்டு கஷ்டப்படுறா. யூடியூப்பில் காட்டு என்ன போய் கஷ்டப்பட முடியும்? ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, போடுறீங்க, அப்லோடு பண்ணுறீங்க. அது மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கிற கணக்கு தான். ஆனால் விவசாயங்கிறது அது கிடையாது. விவசாயங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாருங்கள் வாழை எப்படி சாப்பிட்டு கிடக்குன்னு பாருங்கள். அதை விட்டு போட்டு விவசாயத்தை ஆதரிங்க. அது விட்டு போட்டு இந்த மக்களை ஏமாற்றிட்டு மருந்து விற்றுட்டுக்கிறானுங்களுங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா வாழ்நாளையும் உருப்பட மாட்டீங்க. அது ஒரு விவசாயம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அரிசியாக இருந்தாலும் சரி, பருப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடும் கூடி ஒரு கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு தான் போய் சேரும். அவங்க இல்லைன்னா எதுவுமே கிடையாது. பாருங்கள் கன்னிமார் கோயில் இந்த வாழை வந்துட்டுருக்குது பாருங்க. எப்படி வந்துட்டுங்குது பாருங்க. பம்பு செட்டு வழியாக அப்படியே வந்துட்டுருக்குது. ஏன்னா இதெல்லாம் நம்ம எடுத்து ஊற்ற முடியாது. மொத்தத்தில் விவசாயத்தை ஆதரிப்போம். என்னோடய வீடியோ பார்க்கணுன்னு ஒரு காலம் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் உழைக்கிறாங்க. உட்காந்துட்டு யூடியூப்பில் உட்காந்துட்டு கஷ்டப்படுறேன்ட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விவசாயிகளோட கஷ்டத்தை நீங்கள் ஒவ்வொரு விவசாயத்தோட வீடியோ போய் பாருங்கள். அவங்களுக்கு தயவு செய்து ஆதரவு கொடுங்க. என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணுன்ட்டு ஒரு காலம் சொல்ல மாட்டேன். ஓகே, விவசாயத்தை ஆதரிப்போம், விவசாயத்தை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.